கிட்டத்தட்ட 75 வருஷமா பேசப்படுற விஷயம் அது, இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய ரிசர்ச் பண்ணப்ப இவங்க ரெண்டு பேரும் குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லி. கண்டிப்பா இது த்ரில்லர் படம்ன்ற ஜானர்ல வராது, டைட்டில் மட்டும்தான். தெரியும் கடவுள் நமக்கு பயங்கரமா இருக்கிற ஆளு. நான் கடவுளை நோக்கி அந்த படத்துல ஒரு கேள்வி கேட்டேன். அந்த லாஸ்ட் 2 hours அவன் 5:30 அவனை தூக்குல போடுறாங்கன்னா அந்த 3:30 to 5:30 அவனும் அவனோட ஜெயிலரும். நீங்க வந்து ஹீரோவா நடிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு, அதுவும் ரொமான்டிக் ஹீரோவா. நீங்க வடிவேல கதை மாதிரி ஆக்கி விட்டுறாங்க, போட போறாங்க, தமிழ்ல தான் போட போறீங்க. அதுல பிடி ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு டீம் இருக்காங்க. அவங்க கிட்ட படம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சார், லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சம்பவம், வரலாற்று சம்பவம். இப்போ இந்த கதையை எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ஆல்ரெடி டைரக்ட் பண்ண ஒரு கதையில இருந்து கொஞ்சம் மாத்தி எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த கேள்விகள் வந்து ஜெர்னலிஸ்டிக்கல் சைட்ல இருந்து வரணுன்றது ஒண்ணு, ஆடியன்ஸுக்கு இந்த கேள்வி வரணும். அந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு தான் இது அப்படின்னு நீங்க ஒரு மைண்ட்ல ஒன்று மைண்ட் செட் பண்ணின்னு இருக்கீங்கல்ல, அது வந்து என்னோட இன்டென்ஷனாக இருந்தது. அதுக்காக தான் இந்த டைட்டில் வச்சது மெயினாக. ப்ளஸ் அந்த டைட்டில் வந்து படத்துக்கு சூட்டபுளாக இருந்தால் கூட அந்த பெரிய சம்பவத்தை, வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறுற வகையில் வச்சது. பட் அதுக்கும் இந்த படத்துக்கும் சம்பவங்களா எந்த இதுவும் கிடையாது, கனெக்ஷனும் கிடையாது. அஃப்கோர்ஸ் அங்கே நிறைய கேள்விகள் என் மனசில் வந்திருக்கு. என்எஸ்கே பாகவதருடைய அந்த இன்சிடெண்ட்டில் எனக்கு நிறைய கேள்விகள் மனசில் வந்திருக்கு. இன் சப்போர்ட் ஆஃப் என்எஸ்கே அண்ட் பாகவதர் ஐயா, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய கேள்விகள் எனக்கு, அந்த கேள்விகள்லாம் இந்த படத்தில் கேட்டிருக்கேன். இதில் இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் அது இல்லாமல் இது வந்து அடிப்படையில் ஒரு சின்ன நாடகம். இந்த நாடகத்தை ஒரு இன்னொரு திரைப்பட வடிவமாக நான் பண்ணிட்டேன் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அதை வந்து நான் திரும்பவும் தமிழுக்கு ஒரு புதுசா ஒரு வடிவம், ஒரு புது ஸ்கிரிப்டா. ஸோ ஐ வில் நாட் கம்ப்ளீட்லி சே தட் இட் இஸ் அன் ரீமேக். ரீமேக் கண்டிப்பா கிடையாது. அதை வச்சுக்கிட்டு இன்னொரு படம், கதையை திருடுவோம்ல, திருடி நம்ம புதுசா ஒன்று என் கதைன்னு சொல்லி எழுதுவோம்ல, என் கதையை நானே திருடி இருக்கேன்னு சொல்லலாம். அவ்வளோ புதுசா எழுதியிருக்கேன். இதுதான் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. ஸோ உங்க மைண்ட்ல ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருந்ததை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சூப்பர் சார். சார், இப்போ வந்து தமிழ்ல உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ வெற்றி யாருன்னு கேட்டோம்னா ஒரு த்ரில்லர் பட ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, தானே சார்? அப்படி இருக்கிறப்போ இந்த படத்துல உங்க கேரக்டர் எப்படிப்பட்டதா இருக்க போது, அந்த இமேஜை இது உடைக்குமா? இல்லை, கண்டிப்பா இது த்ரில்லர் படம்ன்ற ஜானர்ல வராது, டைட்டில் மட்டும்தான் கொலை வழக்குன்னு இருக்கு. படத்துல கொலையை கூட காமிச்சிருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு, அதாவது கொலை பண்றான்னு தெரியும், பட் ஆனா அந்த குத்துற இதெல்லாம் காமிக்க மாட்டாரு. பிளட்டே வந்து கம்மியா போடுங்க, எனக்கு என் படத்துல வந்து என் ஃப்ரேம்ல வந்து வைலன்ஸ் அதிகமா காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஒரு நார்மல் ஒரு 25 வயசு இளைஞன் வந்து ஒரு தப்பான பாதையில திருட ஆரம்பிச்சு அவன் வந்து தூக்கு தண்டனை கைதி ஆகிற வரைக்கும் இருக்கிறது தான் அறிவுமதியோட கேரக்டர். அந்த லாஸ்ட் 2 hours அவன் 5:30 அவனை தூக்குல போடுறாங்கன்னா அந்த 3:30 to 5:30 அவனும் அவனோட ஜெயிலரும் என்ன பேசுறாங்க, அது நம்ம சொசைட்டிக்கு இப்போ வரைக்கும் எப்படி இம்பேக்டா இருக்கு அப்படின்றது தான் படம். ஓகே சார். சார், நீங்க 2019ல இருந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நடிக்க அப்ரோச் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நம்மளும் போய் நடிக்கலாமே அப்படின்ற கான்ஃபிடென்ட் எப்படி சார் வந்துச்சு? நான் வந்து பிங்கோடைய ரீமேக்காக இருக்கக்கூடிய நேர்கொண்ட பார்வையில் நடிச்சிருந்தேன். இன்சிடென்டலி நான் வந்து சினிமா ரொம்ப பார்க்க மாட்டேன். ஃப்ளைட்டில் ஏதோ ட்ராவலில் அந்த ஓசியில் அந்த படத்தை வச்சுருந்தாங்க முன்னாடி சீட்டில், அதில் எடுத்து நான் பார்த்துருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அந்த படம். டைரக்டர் வினோத் வந்து அந்த படத்தில் நடிக்கணும், அதுவும் வந்து அந்த ஆப்போசிட் லீடு லாயர் ரோலை பண்ணும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோலை நான் பார்த்துருந்தேங்கனால எனக்கு செம்மையாக இருக்குமே, அது பயங்கர வெயிட்டான ரோலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் சரின்னு சொன்னேன், படத்தில் நடிச்சேன். அவ்வளோ. ஸோ வந்து அது சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை, அந்த வாய்ப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அட்ராக்டிவான வாய்ப்பாக இருந்துச்சு. சார், அந்த டைட்டில் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, இந்த டைட்டில் நான் ஆல்ரெடி பேட்டன்ட் ரைட்டிங், ஆல் இந்தியா பேட்டன்ட் ரைட்டிங்ல நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். ஐபில இருக்கு, காப்புரிமை சட்டத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேங்க. அப்படி இந்த டைட்டில் மேல அப்படி என்ன உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு? பயங்கர ஈர்ப்பு. ஏன்னா எனக்கு வந்து இந்த உண்மையான லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் பின்னாடி நடந்த விஷயங்களை நான் நிறையா எனக்கு என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய ரிசர்ச் பண்ணப்போ அதில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது.
நான் அதை வந்து ஒரு ஒரு பத்திரிகை பேட்டியிலும் சொல்லியிருக்கேன். தட் இவங்க 2 பேரும் குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லி ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அதில். எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க குற்றவாளியாக ஃப்ரேம் பண்ணப்பட்டாங்க. இன்றைக்கி வந்து போலீஸில் நிறைய பேர் வந்து நிறைய கெட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தீய சக்திகள் கெட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு இன்னோசென்ட்டை எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ நடந்திருக்குன்றதுக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. தீய சக்திங்கிற ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம் பார்த்துக்கோங்க. ஓ அதான் நாளைக்கு வந்து அப்புறம் நீங்கள் வந்து ஆமாம் சார், படமே பொலிட்டிக்கல். ஆமாம், அதனால தீய சக்தினா தீய சக்தி இருக்கிற ஒரு போலீஸ் சார் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து என்னன்னா அதுலேருந்து இருக்கிற ஒரு அந்த 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 சாரி அந்த லட்சுமிகாந்தன் உண்மையான லட்சுமிகாந்தன் கொலை வழக்குலேருந்து இருக்கிற அந்த அதுக்குள்ளே இருக்க அந்த மிஸ்ட்ரி இருக்குல்ல, அது எப்பவுமே எனக்கு ரொம்ப ஈர்த்துனே இருக்கும். என்னை ரொம்ப கவலைப்பட செய்யும். இல்லை எப்படியாப்பட்ட இருந்த ஒருத்தர் எப்படி ஆயிடுச்சு இல்லை ஒரு 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 குற்றவாளியாக சித்தரிக்கப்படும், அதன் பிறகு ஒரு நிரபராதின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வேற. ஸோ எனக்கு அந்த அந்த டைட்டில் மேலே பயங்கரமாக ஓ மேலே ஒரு கண்ணு அப்படின்ற மாதிரி அந்த டைட்டில் மேலே ஒரு கண்ணு இருந்தது. நான் அதை ஜாலியாகவே சொல்கிறேன். ஸோ ஒரு கட்டத்தில் யோசித்தேன், இதை யாராவது காப்புரிமை சட்டத்துக்கு பண்ணியிருப்பாங்களா, இவ்வளோ ஒரு பரபரப்பான டைட்டிலாக இருக்கே அப்படின்னு போய் பார்த்த போதும் தெரியுது யாருமே அதை வந்து பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னொரு பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு வெப் சீரிஸ் கூட பண்ணுறாங்க. இத்தனைக்கு தோ தேர் கார்பரேட் கம்பெனி அந்த டைட்டில் அவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அப்போ தான் நினச்சேன் நான், இல்லை இது கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பண்ணி வச்சுட்டேன். இது நடந்தது ஒரு 9-10 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த கதை பண்ணணும் நவம்பரில் 2025 நவம்பரில் டிசைட் பண்ணப்ப சடான என் மைண்டுக்கு வந்துச்சு, ஏன் இதே டைட்டில் இதுக்கு வைக்கக்கூடாது, இது கரெக்டாக இருக்குமே, இந்த கதைக்கு இது கரெக்டாக பொருத்தமாக இருக்குமே, ப்ளஸ் இன்வைட்டிங்காக இருக்கும், 4 பேரை கூப்பிடுற ஒரு டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு. இப்போ பாருங்க, டைட்டிலை பற்றி ஒரு 3 கொஸ்டின் கேட்டீங்க. ஸோ இன்வைட்டிங்கான ஒரு டைட்டிலாக இருக்குன்னு தோணுச்சு, அதுக்காக வந்துச்சு. இது அதனால தான் அந்த காப்புரிமை அத்தனை விஷயங்களும் நாளைக்கு யாராவது அதுக்கு சொந்தம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. அதுக்காக அதை லீகலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 75 வருஷமா பேசப்படுற விஷயம் அது. இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்குங்கிற கான்செப்ட் வந்து லா புக்லையுமே வந்து அதை வந்து ஒரு சப்ஜெக்டா சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாடமாவே சொல்லுவாங்க. நம்ம வந்து அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ். அது லண்டன்ல இன்னைக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்கிற மாதிரி அன்னைக்கு லண்டன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அது இருந்தபடி அப்போ பிரிவி கவுன்சில் வரைக்கும் போன ஒரு கேஸ் அது. ஸோ அது அந்த கேஸே ரொம்ப ஒரு பாடம். அதனால வந்து உங்களை மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த கேஸ் பத்தி தெரியாட்டாலும் இந்த வார்த்தை தெரியும், லட்சுமிகாந்தன் கூட அந்த. ஸோ அந்த அந்த டேர்ம் வந்து ஈஸியா கேட்சாரு. ஸோ ஒரு 75 வருஷமா ஒரு விஷயம் டிராவல் ஆகும்போது சார் வந்து டக்குன்னு அதை பிடிச்சார். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க வந்து டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதுக்கான முயற்சிகள் அண்ட் ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு சில படங்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஓடாதப்போ எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அந்த எமோஷனை எப்படி நீங்க கேரி பண்ணுவீங்க சார்? இல்லை, அது கொஞ்சம் அந்த டைமில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இப்போதான் வந்து நமக்கு ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து தேட்டரில் இப்போ தேட்ரிக்கல் ரன் ஃபார் அ மூவி அப்படின்றது வந்து இப்போ வந்து ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தமிழ் சினிமாக்கான மொத்த வர்ற எல்லா படங்களுக்குமே தேட்டர் வந்து சப்போர்ட்டாக இருக்குன்னா இல்லை. ஒரு சில படங்கள் மட்டும்தான் தேட்டரில் ஓடுது, மிச்சம் எல்லாமே ஓடிடியில் தான் ஓடுது. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நம்ம படங்கள் நிறைய பேர் வந்து ஓடிடியில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும் நமக்கு. நம்ம பவி டீச்சர் அந்த கேரக்டர் வந்து ஓடிடியில் வந்தது தானே, யூடியூப்ல வந்து. ஸோ அதுதான் இங்கே ஆட் பண்ண வரும். நம்ம வந்து தியேட்டர் மட்டும் திரை உலகத்துக்கான திரை வந்து நிறைய கிடைச்சிருச்சு. நீங்க வந்து மொபைலில் வந்துருச்சு இன்னைக்கு திரை. ஸோ சின்ன திரை, வெள்ளித்திரை, குட்டி திரை, எல்லா திரையும் வந்துருச்சு. ஸோ எல்லாமே ஒரே பர்பஸ் தான். நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணா நீங்க வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ண போறீங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து ஓடிடியில் கிடைக்கிறது ஒரு பெரிய கிரவுண்ட் ரீச். ஏன்னா வீட்டில் உட்காந்து கம்ஃபர்டா பார்க்குறாங்க, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரீச் ஆகுது. ஸோ அப்படி நம்ம இந்த படத்தோட ஹீரோயின் வந்து அது சோசியல் மீடியா மூலமா பிரபலமாகி அவங்களுக்கு ஒரு நிக்நேமே வந்து நிக்குது. அதுதான். ஸோ வந்து நீங்க தியேட்டர்ல மட்டுமேங்கிறது இல்லை. இப்போ சாரோடைய படங்கள் வந்து சீரியஸான ஒரு படம்னா அது இவருக்கான ஒரு கிரெடிட்டா நான் பார்க்கிறேன். ஸோ வந்து அது கமர்ஷியல் சக்சஸ் மட்டுமே இல்லை, அதற்கு பின்னாடி இந்த வேல்யூ சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அது வந்து இந்த ஓடிடில வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த படத்துல என்ன மாதிரியான ரோல் சார்? உங்களை வந்து போலீஸ் ட்ரெஸ்ல பார்க்க முடியுது. இந்த படத்துல உங்க கேரக்டர் எவ்வளவு இம்பாக்டா இருக்க போகுது? ஜெயிலருக்கு எல்லாம் நடிச்சிருக்கிறேன் நான். அது ஜெயிலருங்கிறது 70களில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலர் நடிச்சிருக்கேன். ஸோ பழைய காஸ்டியூமு, பழைய பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக அப்படி ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வயசான மாதிரி காட்டி விட்டாரு சார். கொஞ்சம் யூத்தாக தான் இருந்தேன், அந்த படத்தில் கொஞ்சம் வயசான மாதிரி காட்டி விட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதில் வந்து ஒரு கன்வென்ஷனலாக, அதாவது கான்ஸ்டியூஷன் சட்டப்படி தான் எல்லாம் போவோம், சௌரியத்துக்குலாம் போக முடியாது. ஆளுக்கு ஒரு நியாயம் சொல்லுவீங்க, உங்க நியாயம்லாம் இருக்க முடியாது, எல்லாருக்குமான நியாயம்னு ஒன்று இருக்குது.
ஸோ எனக்கு இது சரின்னு படுது. நீ ஒரு திருடனை கேட்டா ஒரு நியாயம் சொல்லுவான், என்கிட்ட காசு இல்லை, அவன் வந்து 68 இன்ச்சு டிவி வச்சிருக்கான், நான் டிவி ஆட்டையை போட்டு நான் வித்து நான் கஞ்சி குடிச்சாடுமா, அப்போ அவன்கிட்ட ஒரு நியாயம் இருக்கும். அப்ப அது ஒன்று. ஆனா வீட்டில் இருக்க இப்ப நான் உழைச்சம்பாச்சு டிவி வச்சிருக்கேன்ப்பா, ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டா அது நீங்க நியாயம் சொல்றீங்கன்னா அவன் பக்கம். ஸோ 2 பக்கம் நியாயம் இருக்கும். அப்படி 2 பக்கம் நியாயத்தை டிஸ்கஸ் பண்றதா இது. அப்ப சார் வந்து ஒரு விஷயத்தை வச்சு, சார் நீங்க வந்து இந்த பாயிண்ட் நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க, சார் வந்து இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்றாரு. அப்ப அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவர் சொல்றாரு. இப்ப சட்டப்படி தான் போக முடியும், ஆளாளுக்கு சோதித்து போக முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனை ரீஇன்ஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா, இப்படி தாங்க போக முடியும், ஆளுக்கு ஒரு வழியில போக முடியாதுங்க, ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு கொண்டு வரக்கூடிய ஆளா இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு கன்வின்சிங்கான விஷயமா இருக்கு. ரோலா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நடிச்ச படங்கள்லயே 11 படம் நான் பண்ணியிருக்கேன், 4-5 படங்கள் வர வேண்டியிருக்கு, முடிச்ச படங்கள் 11. அதுல வந்து கட்டாயமா இந்த படம் வந்து ஒரு கவனம் பெறும் நான் நினைக்கிறேன். இந்த படத்துல வந்து ஓகே பாண்டே இருக்கிறாரு அப்படிங்கிற, சில படங்கள்ல நீங்க வந்து பாண்டே நீங்க உங்களை மாதிரி தெரிஞ்சதுன்னு கேட்பீங்க, இதுல வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆகும், இந்த ரோல் ரெஜிஸ்டர் ஆகும் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கன்வின்ஸ் ஆகி அறிவுமதிக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாரா அப்படின்ற ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பட் கடைசி வரைக்கும் அவரோட பாயிண்ட்ல தான் இருப்பாரு as usual. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்க வந்து ஹீரோவா நடிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டு, அதுவும் ரொமான்டிக் ஹீரோவா. அதெல்லாம் ஏதோ காமெடிக்காக டைம் பாஸுக்காக சொன்னது. சினிமாவில் நீங்கள் நாங்கள் இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை வந்து பிரெயின் ஸ்ட்ரோமிங்காக டிஸ்கஸ் பண்ண போகுது. அப்போ அந்த மாதிரி பேட்டிகளும் ரொம்ப பிரெயின் ஸ்ட்ரோமிங் ஆயிடக்கூடாதுங்கிறக்கா இடையில எடுத்து ஒரு விஷயம், நீங்கள் மாட்டு ஹீரோவாக தான் நடிப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வடிவேல கதை மாதிரி ஆக்கிவிட்டுறாங்க, தமிழில் தான் போட போறாங்க. அதெல்லாம் வந்துட்டு பாண்டேக்குன்னு அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல கன்வின்சிங்கான கேரக்டர் தான் நான் சொந்தம். ஏன்னா இது என்னுடைய வேலை இல்லை, நான் என்னுடைய வேலை ஜேர்னலிசம், இது என்னுடைய ஆசை. பரவாயில்லையே ஒரு வாய்ப்பு வருது, நம்ம we can explore this, அவ்வளோதான். ஸோ நான் வந்து என்னோட ஆசைக்காக தான் நடிக்கிறேன், வேற எந்த நோக்கத்துக்காக இல்லை. அதனால வரும்போது நல்ல வாய்ப்பு வந்துச்சுன்னா ஓகே பண்ணுவோமே அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஐடியாலஜிக்கலாக ஓகேவா இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஒரு படம் வருது, நல்ல வாய்ப்பு வருது, இது வந்து சார் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டேரக்டர் இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போங்கிறதான ஹீரோவாகணும். நமக்கு நிதர்சனம் நமக்கு தெரியாதா, ஊருக்குலாம் ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டில் வாழ முடியாதுல்ல. இப்போ வந்து படத்தை பத்தி பேசுறது கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஜாலியா பேசலாம். இப்போ அப்சஷன் ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, அதுல வந்து ஒன் விஷ் வில்லோ அப்படி ஒரு ஸ்டிக் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஸ்டிக்கு கிட்ட ஒரு விஷ் நம்ம சொன்னா அது நிறைவேற்றி கொடுக்கும். அந்த மாதிரி அந்த ஸ்டிக் ஒரு வாட்டி அந்த ஸ்டிக் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன கேட்பீங்க? அதான் லைஃப் லாங் வந்து எனக்கு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படம் பண்ணணும், மக்கள் அதை பார்க்கணும், அதுல எனக்கு பேரும் வரணும், புகழும் வரணும், பணமும் வரணும். இதுதான் நான் என்னோட ஒரே டைம் இவ்வளவு விஷயத்த ஒரே வாட்டி கேட்டுடுவேன். ஏன்னா என்ன படத்தை வர பார்த்துட்டேன், 2வது வாட்டி எதுவும் கேட்க முடியாது தெரியும், இல்ல உங்க பிஹாஃப் ஆஃப் யாராவது கேட்கணுன்றது தான் படத்தோட கான்செப்ட். அதனால நான் ஒரே வாட்டி அது இது அத்தனையும் கேட்டுடுவேன். சூப்பர் சார். நீங்க சார்? அதேதான், என்ன வச்சு படம் பண்ற எல்லா ப்ரொடியூசரும் எப்பவும் லாபத்திலே இருக்கணும், படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மக்களுக்கு நல்ல படம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு சார்? நான் ஒரு நல்ல மனிதனா ஆக விரும்புறேன், மாற விரும்புறேன், நல்லவருமா இருக்க விரும்புறேன். ஆல்ரெடி நீங்க அப்படிதானே சார்? தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமென்ட். இன்னும் உங்களுக்கு வந்து என்னை பத்தி தெரியல நீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து ஒரு நல்ல மனிதரா இருக்கணும் அப்படிங்கிறது தவிர பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவன் எனக்கு நிறைய கொடுத்துருக்கான், எங்க ஆண்டாளம்மா எனக்கு குறைவில்லாம வச்சிருக்கு, அது தொடர்ந்துட்டு இருந்தா போதும். சார் நீங்க வந்து எந்த மாதிரியான ரோல்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார்? இல்லை அதுதான் சொல்லியிருந்தேன், இப்போ அந்த ஹிஸ்டாரிக்கலா படம் வரும்போது அந்த மாதிரி படம் பண்ணணும். பட் அது எல்லாமே கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டா போகும். நம்ம பீரியடுக்கு போனோம்னா ஒரு ராஜராஜ சோழன் அந்த பீரியடில் நம்ம போனோம்னா பட்ஜெட் கொஞ்சம் பெருசாக போகும். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி படங்கள் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரியே நிறைய இருக்குது, நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் பொன்னியின் செல்வன்லேயே இன்னும் டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம் மாதிரி சும்மா நம்ம ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கோவா போகிறோம், இல்லை தாய்லாண்டு போகிறோம்னா அது ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. கோவா தாய்லாண்டா சார்? சரி வியட்நாம் போவோம், இப்பதான் போயிட்டு வந்தேன். வியட்நாமும் ஒன்று. சார் நீங்க வந்து பிரஸ் மீட்ல சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்ன நம்பி. நான் சொல்றது எல்லாமே சூப்பரான விஷயம் இதான் சார், திமிரு கான்ஃபிடென்ட் சார். அது ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்னன்னா என்ன நம்பி என் கதையை நம்பி வரவங்கள நான் ஹீரோவா காட்டுவேன், அது அப்படி வராதவங்கள ஒரு நல்ல ஆக்டரை வச்சு நான் படம் எடுத்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டிசிஷன் எதனால வந்தது சார்? இப்போ வந்து நீங்க எழுதியிருக்க கதையை அப்படியே நான் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்னால வந்த டிசிஷனா சார்? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எனக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனை குடிச்சிச்சு. எனக்கு வந்து ஒர்க் பண்றப்ப ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இப்போ ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அதை தாண்டி அவங்கள அன்கம்ஃபர்ட் பண்ற டைரக்டர் நான் கிடையாது. ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து இதான் சார் நான் எடுக்க போறேன், ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் இங்கேயே சொல்லிடுங்க, அதை நான் இங்கேயே மாற்ற முடியுமா இல்லையான்னு சொல்லிடுறேன்.
லொக்கேஷனுக்கு வந்த பிறகு அதை மாற்று இதை மாற்று, இது சரி சொன்னால் தப்பாகிடுமா அப்படின்னு இருக்கிற யாரு கூட என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஒன்று கம்மியாகுதுங்க. நம்ம ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு ஒரு ஆக்டர் கூட போகிறப்ப ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகுது. ரெண்டாவது அதாவது விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்களே, எனக்கு வந்து நான் வந்து எனக்கு ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறேன், சரிங்களா? எனக்கு வந்து இந்த 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 பணத்துக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை முடிச்சுட்டா இந்த படம் ஜெயிச்சா சூப்பர். சப்போஸ் பொருளாதார ரீதியாக என் படம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கிரிட்டிக்கலி தோக்காது. அது வந்து நான் வந்து உண்மையிலே இதுவாக நான் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நம்பிக்கையோட சொல்கிறேன், கிரிட்டிக்கலி என் படம் தோக்காது. பொருளாதார ரீதியாக தோத்தால் அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு மட்டும் இருக்குன்னா என் குடும்பத்துக்கு சம்மந்தம் மட்டுமே நான் பதில் சொல்லணும், மூணாவது ஆளுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு இதில் பொருந்தி வருது. கண்டென்ட் ஓரியன்ட் விஷயத்தில் பொருந்தி வருது. ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறப்ப எல்லா விஷயம், ஒரு ஹீரோ வருவார், அவருக்கு ஒரு சொல்லுவார், அவர் இது அங்கே இந்த சாங் அங்கே பண்ணுறது அங்கே பண்ணலாமே, 3 நாள் 4 நாள் பண்ணலாமே, இதெல்லாம் வரும். நம்ம ஸ்கெடியூலில் பண்ண முடியாது. அதுக்கான டைரக்டர் நான் இல்லைன்னு. ஆனால் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முழுசுமே கமர்ஷியல் படங்கள் தான். நான் ஒரு சர்க்கஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் ட்ரெயின் ஷூட் ஆன படம். இது வரைக்கும் ரெக்கார்டு 18 நாள் ட்ரெயினில் ஷூட் பண்ணியிருந்தோம் ரெக்கார்டு சவுத் இந்தியாவில். தட் வாஸ் இந்திரான்னு சொல்லி சிரஞ்சீவி சாருடைய படம். நான் 23 நாள் ட்ரெயினில் 2006 ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னால் நானும் பெரிய பெரிய படங்கள் அதெல்லாம் யோசித்த காலம் பண்ண அப்புறமா ஒரு கரெக்டில் வரப்போ இதில் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு, ஒரு திருப்தி இருந்துச்சு. என்ன ஒரு பிராண்டாக மாற்றிக்க முடிஞ்சு என்னால் என்னுடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இங்கே தமிழ் எழுதுறப்ப கூட எழுதுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. தயால் பத்மன் அடுத்த படைப்புன்னு வர்றப்ப கூட சந்தோஷமா இருக்குல்ல. அப்போ அதில் வந்து என்னன்னா எப்பவுமே அங்கே இது டைரக்டர்ஸ் மீடியா தான் என்னை பொறுத்த வரைக்கும். டைரக்டர் படமாக தான் இருக்கணும், பாலச்சந்திர படமாக இருக்கணும், பாரதிராஜா படம். அதில் வர்றவங்க ஆக்டர்ஸ் எல்லாமே அந்த பாத்திரங்களாக இருப்பாங்க. அதில் அவங்கவுங்க ஸ்கோர் பண்ணி போவாங்க. ஏன் சார் இப்போ டேரக்டர்ஸ் படத்தில் இருக்க ஆக்டர் ஸ்கோர் பண்ணவே இல்லையா? ஒரு ரஜினிகாந்த் அங்கேருந்து தான் வந்தார், ஒரு கமலஹாசன் அங்கேருந்து தான் வந்தார், ஒரு சரிதா அங்கேருந்து தான் வந்தாங்க, ஒரு சுஹாசினி மகேந்திரன் கிட்ட இருந்து வந்தாங்க. கமர்ஷியல் படமே முடிச்சுட்டு ஃபிலிம் பை ஷோன்னு தானே போடுறீங்க. அதுதான் சொல்கிறேன். ஸோ ஒரு டைரக்டர்ஸ்க்கான மீடியா. ஸோ இது எனக்கு கம்ஃபர்ட் ஜோனாக ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ பட்ஜெட் யோசிச்சனால படம் ஏதோ ஒரு கம்மி பட்ஜெட் படம் போல நினைச்சிடாதீங்க. படத்தில் வந்து என்ன தேவையோ அது இருக்கு. ஸோ அது சார் வந்து ஒரு ஐடியாவா சொல்றாரு. ஸோ அதனால கம்மியான பட்ஜெட் வந்து ட்ரெஸ் கம்மியாக போட்டிருப்பாங்க, அதை கிளியரா வச்சிருக்காங்க. பிளஸ் சார் வந்து இப்போ வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சார் பத்தியோ ஒரு பாண்டே ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. என்னுடைய கதைக்கு நீ தேவை, அவ்வளவுதான் சார் அகாமடேட் பண்றாரு. வந்து நம்ம இந்த இடத்துல வெற்றி சார் இருந்தா அப்படி இருக்கலாம், இந்த கதைக்கு வெற்றி பொருந்துவார், இந்த கதைக்கு பாண்டே பொருந்துவார், அவ்வளவுதான். அவர் ஸ்டார் இல்லையாங்கிறதுக்குள்ள அவர் கவலைப்படல. அவ்வளவு சார், உங்களை வந்து நாங்க ஷார்ப்பான பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டா பார்த்திருக்கோம். உங்களுக்குள்ளேயும் சினிமா ரசிகன் இருக்கான். அப்போ வந்து அந்த உங்களுக்கும் சினிமாக்குமான அந்த பிணைப்பு பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப வீக்கானது, அது பிணைப்பே கிடையாது. எனக்கு வந்து சினிமாவில் நிறைய விஷயம் தெரியாது. நான் இளையராஜா சாரோட ஒரு பேட்டி பண்ணியிருக்கேன், தொடர் பேட்டி பண்ணியிருக்கேன் நான் ஜெயா டிவியில். அவர் 8-9 நாள் பண்ணும்போது நான் ரொம்ப பயந்தேன். எனக்கு எது ராஜா சார் பாட்டு எது கங்கைமரன் சார் பாட்டுனே தெரியாமல் போச்சு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் என்னது எல்லாம் ஹிட் பாட்டு ராஜா பாட்டு தான், அவ்வளோதான். நாங்களாம் அப்படி உள்ளதாங்க. நல்ல பாட்டா தலைவர் பாட்டு, நான் வேற யார் பாட்டு, அவ்வளோதான். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் இன்னொருத்தர் பண்ணியிருப்பாராங்கிற கேள்வி கிடையாது. சூப்பர் பாட்டா தலைவர் பாட்டு, அவ்வளோதான் எங்களுக்கு. ஸோ ஆனால் தலைவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான வந்து ஒரு வார்த்தை இன்னும் தொலைச்சு கட்டிடுவார் ராஜா சார். ஸோ வந்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சமாளிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து சினிமா பத்தின ஒரு பெரிய ஒரு நாலேஜ் எனக்கு ரொம்ப கம்மி. ஆனா இது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கான இண்டஸ்ட்ரி, ஒரு கனவு தொழிற்சாலைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது எத்தனை 1000 பேருடைய கனவு. எப்படியாவது சினிமாவுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன்னாடி தான் சர்வரா வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப எல்லாம் ஜேர்னலிஸ்டா தான் வேலை பார்க்குறாங்க. சினிமாவுக்கு போறதுக்கு வந்து இந்த பக்கம் வந்துட்டு போற அது மாதிரி அது நிறைய பேருக்கான ஒரு அடித்தளமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கனவு தொழிற்சாலை. அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. சார், உங்களை பொறுத்தளவு மரண தண்டனை வந்து தண்டனை கிடையாது, அது வந்து கொலை அப்படின்னு அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கு. அது வந்து எதனால சார் அது வந்துச்சு? நிஜ வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அதுல இருந்து வந்த யோசனையாது? இல்ல, மரணத்தோட அந்த இம்பாக்ட் வந்து என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒருத்தர் திடீர்னு ஒரு விமல்னு சொன்ன என் லைஃப்ல ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, என்னுடைய பசங்களுக்கு எல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரு ஒரு நாள் என்னை சந்திச்சுட்டு பெங்களூர்ல இருந்து சந்திச்சுட்டு சென்னை போறாரு. சென்னை வந்துட்டு ஒரு 2 நாள் ரிட்டர்ன் பெங்களூர் வர்றப்ப ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. ஸோ மரணம் வந்து என்னை பொதுவாகவே வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்னால் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு அந்த இன்சிடென்ஸ் ஒரு படம்லாம் பண்ணியிருக்கேன். நான் கடவுளை நோக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நீ யார் தெரியும்? கடவுள் நமக்கு பயங்கரமாக இருக்கிற ஆள். நான் கடவுளை நோக்கி அந்த படத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, ஒரு மனுஷனுடைய ஜனனத்தையும் மரணத்தையும் டிசைட் பண்ற சர்வாதிகாரியா அவனை உருவாக்குறது யாரு அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த படத்துல ஒரு கேள்வி. எனக்கு கடவுளை பார்த்து ரொம்ப நொந்து போய் கேட்கிற கேள்விகள்லாம் படத்துல கேள்வியா வச்சிருக்கேன். கடவுளை பார்த்து அங்க கேட்டீங்க, கான்ஸ்டிடியூஷன் பார்த்து இங்க கேட்கிறேன். கடவுளை பார்த்து அங்க
கேட்டிருக்கேன். ஸோ என்னன்னா நமக்கு வந்து அந்த மரணத்தை பற்றி ஒரு எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் தோணும். எம்ஜிஆருடைய மரணம் போய் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஜெயலலிதா மேடம் மரணம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கருணாநிதி சார் இருந்தப்ப எனக்கு என்னன்னா இவங்கெல்லாம் வாழ்ந்துனே இருக்கணும்னு தோணும். ஆனால் அது பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையோட சைக்கிளே அப்படி தானே, அப்படி தான் இருக்கும். லைஃப்ன்றது அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து மரணத்தை பற்றி அந்த பயம், அப்புறம் எல்லா மனுஷனுக்கும் திருந்துறதுக்கான வாய்ப்பு நிறையா கொடுக்கப்படணும்னு நான் ஓவர் நைட்டில் அப்படியே தண்ணி தெளிச்சு இன்றைக்கி நைட்டே அவங்க மாறிடணும்னு நினைக்கிறத விட ஒரு ஸ்பேன் ஆஃப் டைமில் அவங்க திருந்துவாங்க. அதை வந்து சப்போஸ் மரண தண்டனை அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தா ப்ராபபிளி அவன் வந்து திருந்துவானோ, திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம மறுக்கிறோமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மரணத்து மேலே இருக்கிற ஒரு அவர்ஷனு ப்ளஸ் மனுஷனுக்கு வந்து அந்த அவனை வாழ விட்டுருங்க. வாழ விட்டுட்டு ப்ராபபிளி ஒரு 10 பேரில் ஒரு 2 பேர் வெளியில் திரும்பி வர மாட்டானா, ஒரு 2 நல்ல மனுஷன் வெளில வந்தான். ஸோ இப்போ தியாகசாரியை நம்ம எடுத்துப்போம், ஒரு ரைட்டராக. பர்சனல் விஷயங்கள் வேணாம், அவர் உள்ளே போயிட்டு தானே பெரிய பெரிய ரைட்டராக ஆனார். கொலை குற்றவாளியை தான் உள்ளே போகிறாரு. வெளில வரப்போ நல்ல ஒரு ரைட்டராக வெளில வராரு. நம்ம நிறைய பேர் பார்க்குறோம்ல, ஜெயில் கைதிகள் வந்து +2ல் இவ்வளோ மார்க் எடுத்து இது பண்ணாங்கன்ட்டு. அப்போ வெளில இருந்த வரைக்கும் அவனுக்கு படிக்கணும்னு தோணவே இல்லை. உள்ளே போனவொன்னே +2ல் வெளியில் படிக்கிறவனா அதிகமாக மார்க் எடுத்து பாஸ் ஆகிறான்ல. ஸோ திருந்துறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதோட வெளிப்பாடு தான் இந்த கேள்வி, இந்த கொள்கை. சார் உங்க நடிப்பை பார்த்து நீங்க கன்வின்ஸ் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. இதே மாதிரி ஆடியன்ஸும் கன்வின்ஸ் ஆகிட்டா சூப்பரா இருக்கும். இல்ல நீங்க நல்ல பாயிண்ட் தான் சார் சொல்லியிருந்தீங்க, யோசிக்கக்கூடிய பாயிண்ட் தான் அதுவும். சார் உங்க நடிப்பை பார்த்து மறக்க முடியாத விஷயம் யாராவது பண்ணியிருக்காங்களா, உங்க ஃபேமிலி சைடு இருந்து, இல்ல உங்க பொண்ணு? நடிப்பை பார்த்தா அவங்க நான் நடிக்கவே இல்லையே. நான் வந்து பாண்டே தோன்றுகிறார் தானே. நம்ம வந்து ஐ அப்பியர் இன் ஃபிலிம், அது வந்து ஆக்ட் இன் ஃபிலிம் சொல்றதுக்கு இன்னும் சந்தர்ப்பங்கள் வேணும். நான் சொன்னேன், நேர்கொண்ட பார்வை படத்தில் வந்து அந்த ஒரு லாயராக கொண்டு வந்து அதே ஆர்குமெண்ட்டான ஒரு ஐடியா தான். இதுலையுமே அது ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் ஐடியா தான். ஸோ வந்து அந்த இடத்துல அப்படி நான் வந்து காஸ்டியூம் வேற போட்டிருக்கேன் தவிர நான் நடிச்சு பின்னி எடுத்துட்டேன். இப்போ சார் வந்து திருடனா இருப்பார், அதில் வந்து ஒரு கொலை பண்ணனா இருப்பார், ஒரு ஆர்குமெண்ட். அப்போ அந்த தூக்கு தண்ணியை ஃபேஸ் பண்ண போகிற ஒரு ஆள், அப்போ அந்த இடத்துல நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நீங்கள் தூக்கு தண்டனையை கயிறை நோக்கி நடக்கிறது இருக்குல்ல, அதில் ஒரு ஆக்ஷன் இருக்கு. நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து சார் சொன்னதை நம்ம அப்படியே டெலிவரி பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ நடிப்பை பார்த்தானே பின்னிட்டேனே அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அந்த படத்தில் அது சொல்லுவாங்க. அவ்வளோ வேரியேஷன்ஸ் இது ஆல்ரெடி இவர் ரணசிங்கம்ல மாஸ்டர் பிரபுதேவ மாஸ்டர் கால் பண்ணிருக்காரு. இன்னொரு பேட்டில் சொன்னீங்க, நான் சொல்ல. அதாவது நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். நமக்கு வந்து சும்மா நார்மலாக இருக்க மாத்தோம், வெளியில் இருக்கும் நிறைய தோணும். நமக்கு வந்து காப்பி ரணசிங்கம் படத்தில் நான் கலெக்டராக நடிச்சிருந்தேன். அதுலேயுமே எனக்கு இந்த ஃபீல் தான். நான் நடிக்கல, நான் வந்து அப்பியர் ஆனங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். வந்து படம் ரொம்ப வெயிட்டான படம், ரொம்ப இது மாதிரி ரொம்ப மெசேஜ் உள்ள படம், ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். அதில் கலெக்டராக நடித்த போது சார் வந்து பிரபுதேவ மாஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் பிரபுதேவ சாரா அப்படின்னேன். அவரே தான் அப்படின்னாங்க. அவர் எதுக்கு ஃபோன் பண்ண புரியல. இல்லை பேசுவார், லைனில் இருக்கேன், இதான் ஒரு நம்பர் சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டு நான் ரிசீவ் பண்ணணும்ல, தெரிஞ்சுக்கணுங்க. நான் பார்த்தா மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா நான் சொன்னேன், கேட்டேன் மாஸ்டர் நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் கலெக்டர் அவர் அப்பியர் தானுங்க. இல்லை அதாவது உங்களுடைய அந்த கையாளாகத்தனம் தெரியுது, நான் ஒரு கலெக்டர், ஆனால் நான் நல்லவன், ஆனால் எனக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். அதை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க. நான் நடிப்பாக நான் வந்து ரொம்ப புரிஞ்சு பார்க்குறேன், நான் உள்ளே இருக்கேன் எனக்கு தெரியும்னாங்க. அப்போ தான் நம்ம நடிச்சிட்டோம் போல தெரியுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு புரியும், நம்ம இன்னும் நிறையா பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். சார் இந்த டைட்டில் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு பார்த்துட்டு வேற ஒரு எதிர்பார்ப்போட ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. அப்படி பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் நாங்க எதிர்பார்த்ததை விட இந்த ஸ்டோரி நல்லா இருக்கே அப்படின்ற மைண்ட் செட்டோட வெளியே வருவாங்களா சார்? ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்பவுமே சரி, நீங்க ஒரு மைண்ட் செட்ல ஒரு விஷயத்தை நோக்கி போறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் கிடைக்குதுன்னு வச்சுங்க, ஆல்வேஸ் மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும், மைண்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்படி ஒரு அனுபவம் தான் இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கிடைக்கும். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ரொம்ப சீரியஸாக ரொம்ப இன்டென்ஸாக பேசினோம்ல, கொலை குற்றம், குற்றவாளி, ஜெயிலர், தூக்கு தண்டனை வேண்டுமா வேண்டாமா இப்படிலாம் பேசுகிறேன். இதை தாண்டி அதுக்குள்ளே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, ஒரு ஃபேமிலியோட வறுமையை பற்றி பேசுகிறோம், ஹியூமர் இருக்குது. மாறன் சார், லொல்லு சபா மாறன் இருக்கார், சரவணன் சாருடைய ஒரு ரொம்ப பிரின்சிபலான ஒரு டீச்சருடைய கேரக்டர் இருக்கு. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திச்ச ஒரு விஷயமா இருக்கும். அது எல்லாமே அதை தாண்டி நடுவில் ஒரு டிபேட் இருக்கும். ஸோ இந்த படம் நீங்க பார்த்துட்டு போறப்ப நான் ஏதோ ஒன்று நினைச்சுட்டு வந்து வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு ஒன்று கேரி பண்ண போவீங்க. தட் இஸ் ஃபார் ஷுர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எங்க டீம் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.